மகாநதி சீரியல்ல நம்ம காவேரி வந்து பார்த்தீங்கன்னா, காப்பி போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. விஜய்க்கும் அவங்களுக்கும் சேர்த்து. இத கவனிக்கிற ராகினி ஏதாச்சும் பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி நின்னு பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. நம்ம காவேரி காப்பி தூள் எடுக்க போற நேரமா பார்த்து, வேணும்னே வந்து பார்த்தீங்கன்னா, சர்க்கரையில உப்ப கலந்து வச்சர்றாங்க ராகினி. அது மட்டும் இல்ல, காவேரி வந்த உடனே ஏதோ கிச்சன்ல தீவிரமா வேலை செய்ற மாதிரி நடிக்க ஆரம்பிக்கிறாங்க. வெங்காயத்தில தோல கூட உரிக்காம அவங்க மாட்டுக்கும் கட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்தா பார்க்குற நமக்கே சந்தேகம் வரும். நம்ம புத்திசாலி காவேரி சும்மா இருப்பாங்களா? எப்படியோ கண்டுபிடிச்சர்றாங்க. அப்படி இப்படி சுத்தி முத்தி பார்க்குறாங்க. உப்பு டப்பா ஓப்பன்ல இருக்கு. ஓ ஓ! அப்ப சர்க்கரையில உப்ப கலந்துட்டா அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சு, அப்படியே ராகினி கிட்ட "நீ என்ன பண்ணி வச்ச?" அப்படின்னு சொல்லி கேட்கும்பொழுது, நம்ம ராகினி ஒத்துக்குவாங்களா? "நான் என்ன பண்ணுவேன்? நான் என்ன உன்னைய மாதிரி சில்லறத்தனமான ஆளா?" அப்படின்னு ராகினி காவேரிய பார்த்து கேட்குறாங்க. டக்குன்னு டம்ளர்ல இருக்கிற அந்த உப்பு கலந்த சர்க்கரைய எடுத்து ராகினியோட வாயிலே கொட்டிட்டாங்க நம்ம காவேரி. ஸோ ராகினியால அந்த உப்ப திங்க முடியுமா? திங்க முடியாம திணர்றாங்க. ஸோ ராகினிக்கு இந்த சீன்ல பயங்கரமான மொக்கை ஆயிடுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா காப்பி போட்டு எடுத்துட்டு போயிட்டு நம்ம விஜய்க்கு குடுக்குறாங்க. விஜய் நைட்டு கடுகடுன்னு இருந்தார் இல்லையா? ஆனா இப்ப சமாதானமா அந்த காப்பிய வாங்கி குடிச்சிட்டு, "சரி இப்ப சொல்லு, நீ எதுக்காக நிவீன பார்க்க போன?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் எதுக்கு உங்ககிட்ட சொல்லணும்? அது எங்களோட பர்சனல் லைஃபு அப்படின்னு சொல்லி காவேரி வேணும்னே நம்ம விஜய் கிட்ட சொல்ல மாட்டேங்கிறாங்க. நம்ம விஜயோட மூஞ்சி அப்படியே மாறுது. உடனே "இப்படி தானே நேத்து நைட்டு எனக்கு இருந்திருக்கும்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப வேணும்னே தான் நம்மகிட்ட சொல்ல மாட்டேங்கிறா அப்படின்னு நம்ம விஜய் வந்து பெருசா எதுவும் எடுத்துக்கல. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, காவேரியோட அம்மா அப்பளம் போட்டு அத காய வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப இந்த பிசினஸ டெவலப் பண்றதுக்காக நான் ஒரு ஐடியா சொல்றேன் அப்படின்னு காவேரி சொல்றாங்க. ஸோ பிசினஸ டெவலப் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்றது? அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் கிட்ட காவேரி கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. ஏன்னா இந்த சமயத்துல 2 பேருமே சமாதானம் ஆயிடுறாங்க. அதுக்கு சில ஸ்டெப்ஸ்லாம் நம்ம விஜய் சொல்றாரு. அதுல முக்கியமானது ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ஒரு நல்ல பேர கம்பெனிக்கு வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஸோ அந்த பேரை தான் வீட்டில் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு நதி அப்பளம் அப்படின்னு வைக்கலான்னு டிசைட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நாளைக்கு என்னெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்.